ஹாய், வாங்க மாங்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மாங்காய் வந்து இந்தமாரி முத்தி இருக்கணுங்க. கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முத்தின மாங்காய் இருந்தால் தான் நம்ம பச்சடி செஞ்சோம்னாக்கா கொல கொலன்னு கரையாமல் இருக்கும். மாங்காய் முழுசாக இருக்கும் குழம்புக்குள்ளார, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பழுத்த பழமாகவும் கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளையாக காயாகவும் இருக்கக்கூடாது, பச்சையாகவும். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா முத்தின காயா. சரிங்க, தோல் சீவிக்கலாங்க. பாருங்கள், தோல் சீவிக்கலாங்க. அழகாக தோல் சீவி வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நல்லா கெட்டியாக இருக்கணும் மாங்காய், கல்லாட்டம். அதுதான் குழம்பு வச்சா கரையாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா முத்தியும் இருக்கணும், அந்தமாரி மஞ்சளாகவும் இருக்கணும். கொல கொலன்னு இருக்கக்கூடாது, கல் மாதிரி இருக்கணும் மாங்காய், முத்தின மாங்காவா. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க, பீஸ் பீஸாக. செதுக்கக்கூடாது, லேசாக செதுக்கக்கூடாது. இதுமாரி முழுசாக இதுமாரி நீட்டாக கட் பண்ணி போட கரையாமல் இருக்கும் குழம்புல. பச்சடி கரையாமல் இருக்கும், மாங்காய் பச்சடி. பார்க்கும் போது நாக்கு ஊறுது, மாங்காய் அரியும் போதே. இந்த மாதிரி தாங்க கட் பண்ணிக்கணும். மாங்காய் வந்து பச்சடி செய்கிறதுக்கு வந்து இதுமாரி ஒட்டு மாங்கான்னு தான் கேட்டு வாங்கணும். மரத்தில் இருந்தாலும் பறிச்சிக்கலாம், இல்லை வாங்கினாலும் ஒட்டு மாங்காய் கொடுங்க அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். புளிப்பு மாங்காயில் செய்யக்கூடாது, சாப்பிடவே முடியாது. வேறு மாங்காயில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாங்காயெல்லாம் பச்சடி செஞ்சால் நல்லா இருக்காது. ஒட்டு மாங்கான்னு இருக்குது பாருங்கள், அதில் தான் பச்சடி செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இதுமாரி தாங்க கட் பண்ணிக்கணும். இப்படி தான் நீட்டமாக கட் பண்ணிக்கணும். நம்ம காரக்குழம்பு வச்சா கத்திரிக்காய் எப்படி நீளமாக மாறிடும், அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும் மாங்காவை. லேசாக செதுக்கக்கூடாது, அதுமாதிரி பொடியாகவும் கட் பண்ணக்கூடாது, குறுகலையும் நீட்டில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும் குழம்பு வச்சா. எல்லாம் கல் மாதிரி இருக்குதுங்க, முத்தின மாங்காய்னால. இந்த மாதிரி இருந்தால் தான் கரையாமல் இருக்கும் குழம்பு வச்சா. நல்லா ஸ்ட்ராங்காக கல்லாட்டு இருக்கணும். பிஞ்சு மாங்காய் வச்சாலும் தூக்குற மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கக்கூடாது மாங்காய் உள்ளே அரிஞ்சால் குழம்பு வைக்க மாங்காய் பச்சடி. அதுமாரி மாங்காய் மிட்டாய் செஞ்சாலும் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். மாங்காய் முத்தி குழம்பு வச்சாலும் இப்படி தான் இருக்கணும். சாம்பாருக்கு போட்டால் கூட இந்த மாதிரி முத்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுங்க. இது பாருங்கள், அது கூட ஒரு 2 தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குங்க. மாங்காய் எவ்வளோ சூப்பராக அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள்.
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்மையாக இருக்குது. வாங்க தாளிச்சிக்கலாம். பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மாங்காய் பச்சடிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றணும், அதான் நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் அதிகமாக தேவையில்லைன்றவங்க திட்டமாக ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இல்லை, ஒரு சும்மா லைட்டாக கூட கொஞ்சம், எப்போதும் ஊற்றுறதுக்கு தகுந்தமாரி அது கூட கொஞ்சம் சேர்த்தா போதும். கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு பொரியுது பாருங்கள். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கூட நீளமாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள், பொடிசாக கட் பண்ணக்கூடாது. வெங்காயம் தக்காளி எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சு, பிரியாணி செய்யறதுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்து தக்காளி போட்டால் தான் நல்லா கரைஞ்சி குழம்பு நல்லா டிக்காக வரும். காய் மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டமாக கிடக்கும், வதங்காது சீக்கிரமாக. வதங்கிடுச்சுங்க, எல்லாம் மாங்காய் கொட்டிக்கலாங்க. மாங்காய் எவ்வளோ சூப்பராக பாருங்க பார்க்குறது, கலராக. மாங்காய் போட்டாச்சு, கிண்டி விட்டுட்டு அதில் உள்ள மசாலாலாம் போடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாங்க. மிளகா பொடிங்க, நம்ம வீட்டுக்கு சாம்பார்லாம் வைப்போம்ல, எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன், அந்த மிளகா பொடி போட்டாலே போதும் மாங்காய் பச்சடிக்கு. வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் போடணும்லாம் கிடையாது. நம்ம எப்போதும் அரைச்சி வச்சுருப்பேன், எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகா பொடி, அந்த மிளகா பொடி போட்டாலே போதும். மிளகா பொடி போட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம தேவைக்கு ஏற்ற மாரி உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி கிண்டியாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வைக்கணும் இல்லைங்களா மாங்காவை, ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே வெந்துடும். மாங்காய் வந்து ரொம்ப சாஃப்டானது, டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க.
எல்லா மசாலாவும் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் மிளகாத்தூள் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் வெந்தால் தான் நல்லா மாவு மாதிரி வேகும். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். கலன்னு கொதித்து கரையும் அப்படியே மாங்காய் பச்சடி. அது அப்படியே லைட்டாக கரையும் போது தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் ஃபுல்லாக மாங்காவும் கரைஞ்சிடும். இது புளிப்பு கத்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு வெல்லம் போடணுங்க. வெல்லம் போட்ட உடனே மாங்காய் பச்சடி வந்து திக்னஸ் ஆகிடும். அப்படி நல்லா திக்காக வந்துடும். இதுமாரி முழுசாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் இனிப்பு வெல்லம் போடணும். புளிப்புக்கு வெல்லம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் குழம்பு. அதை பாருங்கள், வெல்லம் நான் ஒரு 2 மாங்காய் தான், ஒரு 50 கிராம் வெல்லம் தான் போடுறேங்க. நிறைய கிடையாது. 2 மாங்காய் தான் நான் போட்டிருக்கேன் பச்சடிக்கு. ஒரு 50 கிராம் இருக்கும் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கனாக்கா போட்டுக்கலாம். இது அரை இனிப்பு இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக இனிப்புலாம் இருக்கணும்னு கிடையாது. திகட்டுற மாதிரி இருக்கும். இது அப்படியே புளிப்பு கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றது. இந்த மாங்காய் பச்சடி வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுமாரி நம்ம பழைய சாதம் இந்த கஞ்சி இருக்குது பாருங்கள், அது வச்சு சாப்பிட்டோன்னு செம்மையாக இருக்கும். சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். ஆனால் வெல்லம் போட்டவுடனே டிக்காகிடும் குழம்பு. அதெல்லாம் கொஞ்சம் கொதிக்க விட்டு சுண்டி வந்ததுன்னா நல்லா டிக்காக இருக்கும். பார்க்கறது செமையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா அந்த வெள்ளெல்லாம் கொஞ்சம் உண்டையாக இருக்கும் இல்லைங்களா, கரையிட்டணும். மூடி வச்சுக்கலாம். ஒரு மாங்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை கடித்து சாப்பிட்டா புளிப்பும் இனிப்பும் காரமும் அப்படியே செம்மையாக இருக்கும். இப்படி தான் மாங்காய் பச்சடியே செய்யணும். இனிப்புக்கு வந்து சர்க்கரை போடக்கூடாது, வெல்லம் தான் போடணும். மண்டை வெல்லம் தான் போடணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சி அப்புறம் தான் கலர்ஃபுல்லாக வரும் குழம்பு. பாருங்கள், வெள்ளெல்லாம் கரைஞ்ச பிறகு நல்லா திக்னஸாக வந்துச்சு பாருங்கள் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். கலன்னு கொதிக்குது அப்படியே செம்மையாக. மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி நான் எப்படி ரொம்ப சிம்பிளானது தான். அதிகம் பொருளும் வேணாம், இதுக்கு அதிகம் செலவும் கிடையாது. மாங்காய் பச்சடி அப்படியே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி தான் மாங்காய் பச்சடி செய்யுது. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.